பயிர் பாதிப்புகளுக்கு கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. தற்பொழுது பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க விண்ணப்ப படிவம் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் எங்கு சென்று இதனை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. வெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான விண்ணப்பிக்கும் படிவம் தற்போது வெளியாகி இருக்கிறது. வெஞ்சல் புயலின் தாக்கம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய பயிர்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி நாசமாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் வெஞ்சல் புயலின் தாக்கத்தால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளுக்கு கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பயிர் பாதிப்புகள் குறித்து அரசுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய படிவம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த படிவத்தில் எவ்வளவு ஏக்கரில் பயிரிடப்பட்ட பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது என்பது குறித்து விவசாயிகள் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் சிட்டா, ஆதார் அடையாள அட்டை நகல், வங்கி புத்தக நகல் உள்ளிட்டவற்றையும் இணைத்து வேளாண்மை துறை உதவி இயக்குநரிடம் இந்த படிவத்தை வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த படிவம் என்பது வழங்கப்படும். அந்த படிவத்தை பூர்த்தி செய்து விவசாயிகள் தற்போது வேளாண்மை இயக்குநரிடம் வழங்கலாம். அந்த வகையில்தான் வெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான விண்ணப்பிக்கும் படிவம் தற்போது வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.